கோவையில் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது களைகட்ட துவங்கி இருக்கிறது. குறிப்பாக கடந்த வாரங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் எப்படி ஒரு மக்கள் அதீத ஆர்வத்தோடு கோயில்கள் மசூதிகள் பல்வேறு இடங்கள்ல பிரார்த்தனை செய்தாரோ அதே போல இந்த ஆண்டமும் கோயில்களா இருக்கட்டும், அதே போல மசூதிகளா இருக்கட்டும், அதே போல தேவாலயங்களா இருக்கட்டும், பல்வேறு இடங்கள்ல இந்த கொண்டாட்டம் என்பது சிறப்பு பிரார்த்தனை என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் பிரார்த்தனைகள் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் கூட கோவிலுக்கு கூடிய பிரதான முக்கிய வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய போசன் மால் இருக்கட்டும், பன்மால், அதே போல ரூபிஸ் உள்ளிட்ட பல்வேறு மால்கள்ல சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கும் டிக்கெட்டின் அடிப்படையில பல இளைஞர்கள் சென்று அங்கும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பொது இடங்களாக இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய முக்கிய சந்திப்பு இருக்கக்கூடிய 10 இடங்கள்ல கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. டிஜேயோட இசை கச்சேரியோடு அந்த கொண்டாட்டம் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் கலந்து பாதுகாப்பு ஏற்பட்டிருக்காங்க. கோவையை பொறுத்தளவுக்கு இந்த முக்கிய சந்திகளாக இருக்கக்கூடிய கொடிசா சந்திப்பு, தாமஸ் பார்க், எல்ஐசி சந்திப்பு, உக்கடம் சந்திப்பு, அதே போல ஆத்துப்பாலம், அரசு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அதிவிரைப்படைய பாதுகாப்போடு காவல்துறை ஈடுபட்டிருக்கிறாங்க. ஒரு பக்கம் குறிப்பாக ரேஸ்கோர்ஸா இருக்கட்டும், அதே போல கணபதி உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் டிஜே இசை கச்சேரியோடு கொண்டாட்டங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடும் உற்சாகத்தோடும் வரவேற்கும் விதமாக ஒளிபரப்பாளர்களை வைத்துக் கொண்டு இளைஞர்கள் பட்டாலும் அதிகமானோர் திரண்டு இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த காட்சிகள் நேரடியாக பார்த்துட்டு இருக்கும். ஒவ்வொரு இடங்களிலும் கோவிலுக்குரிய முக்கிய வழிவளாங்களா இருக்கலாம், அதே போல நட்சத்திர விடுதிகள் இருக்கும், பொது இடங்களா இருக்கக்கூடிய ரேஸ்கோர்ஸ், கொடிசியா உள்ளிட்ட மைதானங்கள்ல பொது இடங்கள்ல சில தன்னார்வலோடு சேர்ந்து அந்த கச்சேரிக்கு என்பது இசை கச்சேரியோடு சேர்ந்து அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கொண்டாட்டத்தில் எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறை கிட்டத்தட்ட துணை ஆணையர் தலைவரும் நேரடியாக டிசியோட பார்வையில கிட்டத்தட்ட 1600 போலீசார் நேரடியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பல்வேறு இடங்கள்ல தடுப்புகள் அமைக்கப்பட்டு குறிப்பாக ரயில் நிலையங்கள பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பேருந்து நிலையங்கள்ல பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று மேம்பாலங்கள்ல அதிவேகமாக இளைஞர்கள் பட்டார் நம்ம நேரடியாக பல்வேறு இடங்கள்ல காட்சிகளை பார்க்க கோவிலுடைய அவினாஷ் சாலையா இருக்கட்டும், திருச்சி சாலைகளா இருக்கட்டும், அதே போல ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகள்ல இளைஞர்கள் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக பயணம் செய்யக்கூடிய காட்சிகள் அவர்களுக்கு காவல்துறை நிறுத்தி அவர்களுக்கு வாகனங்களை பறிமுதல் செய்யப்பட்டாலும் அவர்களுக்கு அபராதம் செலுத்துவதற்காக நடவடிக்கை என்று ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சாலைகளை மட்டும் இவர்கள் அதிகமாக செல்வதால் மேம்பாலங்கள்ல ஆபத்து உணராமலும் கோவிலுக்குரிய முக்கிய மேம்பாலங்கள் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மேம்பாலம் இருக்கலாம், அதே போல 100 அடி சாலை, கிராஸ் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வாவூசி பார்க்கக்கூடிய மேம்பாலங்கள்லாம் அந்த வாகனங்கள் எந்த வாகனங்களும் மேலே செல்வதற்காக தடை என்பது வைக்கப்பட்டு காவல்துறை உரிய பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு கூடிய பிரதான நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தேவாலயங்கள், மசூதிகள், அதே போல கோயில்கள் எல்லாம் பல்வேறு மக்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய காட்சிகள் நேரடியாக இந்த தளத்தில் இந்த கோவிலை பார்க்க முடிகிறது. சிறப்பு வழிபாடு என்பது கோவிலுக்குரிய பேரூர் ஆலயமா இருக்கலாம், ஈசனுக்குரிய விநாயகர் ஆலயங்களா இருக்கலாம், அதே போல கோணியம்மன் கோயில் உள்ள பல்வேறு இடங்கள்ல சிறப்பு பிரார்த்தனை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தேவாலயங்களும் மக்கள் அதிகமாக கூடி அங்கு நேரடியாக சிறப்பு திருப்பலியும் கலந்து கொண்டு அந்த பிரார்த்தனை ஈடுபட்டிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பல்வேறு இடங்கள்ல தன் நட்சத்திர விடுதிகள்ல மதுபானங்களோடு பல்வேறு ஏற்பாடுகள் டிக்கெட்டின் விற்பனையோடு செய்யப்பட்டு அங்கும் இளைஞர்கள் பட்டாலும் தன்னுடைய வசதிகளை ஏற்றவாறு செலிபிரேஷன் செய்து காட்சி கொண்டாட்டத்தில் ஈடுபடுற காட்சிகள் ஒரு பக்கம் பார்க்கிறோம். குறிப்பாக இதையெல்லாம் வாகன நெரிசல் இருப்பாமல் இருப்பதற்காகவும் எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் காவல்துறை உகந்த பாதுகாப்பை ஏற்பாடு செய்திருந்தாங்க. அது மூலம் எந்த குற்ற சம்பவம் நடைபெற்றாலும் உடனடியாக தொடர்பு பெண்களுக்கு ஏதாவது தவறான பிரச்சனைகள் ஏதாவது இளைஞர்கள் ஏதாவது தவறாக ஈடுபட்டிருக்கும் உடனடியாக அவர்களை தொடர்பு கொள்வதற்காக காவல்துறை உதவி என்னும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே அவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக இயற்கை, அதே போல ஒலி எழுப்பியும் இயக்கக்கூடிய வாகனம் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் நடவடிக்கைகளும் ஒரு பக்கம் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறாங்க. மிகுந்த பாதுகாப்போடு இந்த புத்தாண்டை வரவேற்க வேண்டும். நாங்கள் கொண்டாட்டத்திற்கு தடை என்பது விதிக்கப்படவில்லை, ஆனால் பாதுகாப்போடு கொண்டாட வேண்டும் என்பதற்காக காவல்துறை உச்சகட்ட பாதுகாப்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 1600 போலீசார் நேரடியாக ஒவ்வொரு இடங்களிலும் முக்கிய சந்திப்புள்ளார்கள். கிட்டத்தட்ட 84 சர்ச்சுகள், 16 கோயில்கள், அதே போல 10 மசூதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலுமே தகுந்த பாதுகாப்போடு காவல்துறையுடைய மேற்பார்வையில உரிய பாதுகாப்போடு இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை மக்கள் பாதுகாப்பு இளைஞர்கள் பாதுகாப்பு கொண்டாடும் விதமாக பல்வேறு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் கோவை பந்தய சாலை இருக்கக்கூடிய காட்சிகள்.
இங்கு வந்து டிஜே பார்ட்டியோட ஒவ்வொரு தன்னார்வலோட உதவியோடு இங்கு இசைக்கச்சேரி என்பது நடத்தப்பட்டது. ஒட்டுமொத்த மக்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் இளைஞர்கள் பொதுமக்கள் முதியோர்களாக இருக்கட்டும் தங்களுடைய குடும்பமாக இந்த கோயிலை வந்து இந்த புத்தாண்டை வரவேற்பதற்காகவும் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் நேரடியாக பார்க்கிறோம். அந்த அளவுக்கு கோவை என்பது கோவையில் என்பது புத்தாண்டு கொண்டாட்டம் தலைகட்டியுள்ளது. இந்த புத்தாண்டு 2024 விடை கொடுத்து 2025 வரவேற்கும் விதமாகவும் இந்த ஆண்டு இனிமையான ஒரு ஆண்டு அமையும் உற்சாகத்தோடு இந்த ஆண்டு வரவேற்கும் விதமாக கோவை மக்கள் தயாராக இருப்பதை நம்ம பலரும் பார்க்க முடிகிறது.